அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கெரியர் ஆப்ஷன் இன் இன்ஜினியரிங். அதாச்சு இன்ஜினியரிங்ல என்னென்ன மாதிரி கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட் டாமினன்ட் இன்ஜினியரிங், அதோடைய ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, அப்புறம் இந்தியா லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்கு, இந்தியா லெவலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குளோபல் லெவலில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் நம்ம எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என்னுடைய பேர் வந்து டாக்டர் விஜய் சேகர். நான் வந்து பிஎஸ்சி செரிகல்ச்சர், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஹெச்டி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே என்னுடைய பேசிக் தான். நான் வந்து ஐம் ஃப்ரம் ஃபார்மிங் பேக்ரவுண்ட். ஸோ வந்து நான் ஃபார்மிங் பேக்ரவுண்டில் இருந்து தான் படித்து எஜுகேஷன் என்னுடைய விஷயம் எல்லாத்துக்குமே என்னுடைய இதை நானே தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ என்னுடைய ஜென்ரேஷனில் பெருசாக படித்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருந்த நான் இதுதான் டெய்லி ரொட்டீன் என்னுடைய இது. ஸோ இப்படி இருந்த நான் வந்து என்னுடைய எஜுகேஷன் மூலயமா என்னுடைய ப்ரொஃபஷனில் ஐ ஹாவ் சேஞ்ச். அதாச்சு நான் வந்து இப்போ வந்து கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது போக ஒரு மோர் தென் 3+ இயர்ஸ் ஆஃப் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட்டட் கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டட் மோட்டிவேட்டட் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் என்னுடைய ஃபீல்டில் 10 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் கைட் பண்ணி அங்கங்கே படிக்க வச்சுருக்கேன். ஸோ இஃப் ஐ கேன், உங்களாலேயும் முடியும். என்னால் முடியும் அப்படின்னும் போது உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து ஆஃப்டர் 12th ஒரு பேரண்டோடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து பையன் என்ன பண்ண போகிறான், எப்படி இருக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன பண்ண போகிறோம், ஒரே பயமாக இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மீன் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸோடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட். அடுத்தது இப்போ ஒரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எப்படி அப்படின்னா, இப்போ நான் இந்த மீம் வச்சு ஏன் சொல்கிறேன், ஒரு காரை வச்சு ஒரு இமேஜ் வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து காரை வந்து வாங்கி கொடுத்து ஓட்ட சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்கூலில். இதுதான் இருக்குது, இது நீங்கள் இப்படி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் லைக் ஒரு நீங்கள் மக்கப் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது. ஆனால் இதுவே நீங்கள் காலேஜ் வந்துன்னா அப்படி கிடையாது. ஒரு காரை நீங்களே உருவாக்கணும், அதை உருவாக்கி அதை எப்படி டிரைவ் பண்ணணும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் காலேஜில் தான் கற்றுக்க முடியும். ஸோ ஸ்கூல் லெவலில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எப்போ எக்ஸாம்ஸ் வரும், ப்ளூ பிரிண்ட்லாம் இந்த கொஷின்ஸ் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே அதை சொல்லிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜில் வந்து யூ ஹேவ் டு டெவலப். நம்ம தான் வந்து அதை டெவலப் பண்ணி சொல்கிற மாதிரி. அதுதான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இருக்கிற வித்தியாசம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நம்மளோட எஜுகேஷனை நம்மளாக படிச்சுட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் பேரண்ட்ஸ். ஸோ பெற்றோருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை என்னென்னா, நம்மளுடைய படிப்புக்கு தேவையான செலவு வந்து நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தமாக வரீங்க அப்படின்னா, ஏஐசிடி டியூஷன் வேரியஸ் ஸ்கீம் இந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஃபெலோஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் பெண் கல்வி அப்படின்றது தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பெண் கல்வி கொடுக்குறாங்க. முகவரி இருக்குது, சீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. கோட்டக் சிக்ஷா ஸ்காலர்ஷிப் நிதி, இது வந்து பேங்க் மூலயமா கொடுக்குற ஸ்காலர்ஷிப். ஸோ பேங்க் மூலயமாவும் நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி நீங்கள் பட்டி ஃபார் ஸ்டடி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா அது ஃபில்டர் ஆகி அதுவே வரும். நீங்கள் எந்தெந்த இதுக்கெலாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் _ஸ்காலர்ஷிப்_PMC அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா எந்த டிகிரியாக இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன ஃபெலோஷிப்ஸ்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி சார் எனக்கு ஃபெலோஷிப்ஸ் வந்து அவைல் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்க்கில் வித்யாலட்சுமி லோன் அப்படின்னு இருக்குது. அந்த வித்யாலட்சுமி லோனை வந்து யூ கேன் டேக். இப்போ வந்து பிஎம் வித்யாலட்சுமி லோன் தான் வந்துருக்கு. அதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் படிக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த லோனை வந்து நீங்கள் அவைல் பண்ணி உங்களோட எஜுகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா பேரண்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு பர்டனும் கொடுக்காம, நம்மளுடைய அவங்களுக்கு பெரிய வந்து சுமையை கொடுக்காம, அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்காம நம்ம படிப்பை நம்மளே படிக்கலாம். அதுதான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு யாரையா பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்குவோம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்த்து தான் நம்ம நிறைய வந்து ட்ரிகர் ஆகிறோம். மூவிஸ் பார்த்து ஓகே இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ முதல்ல படங்கள் மூலயமா நம்ம தான் வந்து நம்மளுடைய கனவுகளையும் நம்மளுடைய கோல்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், எப்படி எதை போய் ரீச் பண்ணணும், படங்கள் வந்து நம்ம கொஞ்சம்
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது மூலயமா பார்த்து நம்ம கற்றுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சம்மந்தமாக எடுக்கப்பட்ட படங்கள் இப்போது தனுஷ் வந்து வேலையில்லா பட்டதாரி படத்தில் ஒரு இன்ஜினியர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு அந்த இன்ஜினியர் வந்து எப்படி அவனுடைய வேலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறான் அப்படிங்கிறத, அதே போல் பொறியாளர் அப்படிங்கிற ஒரு படமும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ரியல் ஹீரோஸ் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும், இந்த ஃபீல்டு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஸ்ரீதர். இவர் வந்து மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து நம்ம டெல்லி மெட்ரோ ரயிலில் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை வச்சு இந்தியா லெவலில் இப்போ இருக்கிற இந்த மெட்ரோ கனெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அடித்தளம் விட்டவர் வந்து இவர் தான். அதாச்சும் ட்ரெயின் ஆல்ரெடி ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ இதையே இப்போ பெரிய சிட்டிஸில் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து போகணும், டிராஃபிக்கை வந்து குறைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு புது விஷயங்களை வந்து கொண்டு வந்தது யாருன்னா ஸ்ரீதரன். இவர் தான் வந்து மெட்ரோ ரயில் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நிறைய வந்து கொண்டு வந்தார். இவர் வந்து பேசிக்கலி அவருமே வந்து ஒரு இன்ஜினியர் தான். இவங்க வந்து ரியல் ஹீரோஸ் இன்ஜினியர். அடுத்தது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வெம்பு. இவர் தான் வந்து ஜோகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பித்து, இவர் வந்து ஐஐடி மெட்ராஸில் தான் படித்தார். நம்ம ஜோகோ கம்பெனி வந்து சென்னையில் தான் இருக்குது. இவங்க கம்பெனி மட்டும் கிடையாது, நிறைய வந்து டிகிரிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் டிகிரிஸ் இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்சஸ். இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு இதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட போனீங்கன்னா ஒரு 1 year வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ரியல் ஹீரோஸ். இவங்க தான் வந்து இன்ஜினியரிங்கில் படித்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இவங்கள சொல்லலாம். ஸ்ரீதரன் சாரையும் ஸ்ரீதர் வெம்பு சாரையுமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் இருக்கிற கோர்சஸ் வந்து நான் எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸை வந்து இப்போ வந்து நம்ம 12th வந்து மேஜராக நம்ம படிக்க போகிறது 4 சப்ஜெக்ட். 4 சப்ஜெக்ட்னா 3 சப்ஜெக்ட் கம்பல்சரியாக படிக்கணும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் மேக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் எது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் எது? கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸ் எது? பயாலஜி டாமினன்ட் கோர்ஸ் எது? ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் இப்போ எனக்கு வந்து நேச்சுரல் காலிங் மேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் டாமினன்ட் கோர்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அது சம்மந்தமான ஃபீல்டில் போயிட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாமினண்ட்டாக என்னென்னா, இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வர சில கோர்சஸ் எல்லாமே வந்து மேக்ஸ் டாமினண்ட்டாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே வந்து மேக்ஸ் பேஸ்டு இன்ஜினியரிங். உங்களுக்கு நேச்சராக வந்து மேக்ஸ் நல்லா வருது அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் எடுக்கும்போது யூ வில் பி ஈஸிலி சக்ஸஸ்ஃபுல். அடுத்தது ஃபிசிக்ஸ் டாமினன்ட். ஃபிசிக்ஸ் எனக்கு நல்லா வருது அப்படின்னா நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், EEE, EC, கிரேனிக் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த மாதிரி இன்ஜினியரிங் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வருது அப்படின்னா இந்த கோர்சஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் பி ஈஸிலி சக்ஸஸ்ஃபுல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டாமினன்ட். இப்போ கெமிஸ்ட்ரி டாமினண்ட்டாக என்ன இருக்குது? பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி உங்களுக்கு நல்லா வருது, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி நல்லா வருது அப்படின்னும் போது இந்த மாதிரி டாமினன்ட் கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸிலி யூ கேன் சக்ஸஸ்ஃபுல். அடுத்தது பயாலஜி. சார் பயாலஜி எடுத்தால் நான் வந்து மெடிசன் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கேன். ஸோ நீங்கள் பயாலஜி எடுத்துமே வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங்கில் வந்து பயாலஜி சம்மந்தமாக என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயாலஜி பேஸ்டு இன்ஜினியரிங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கை வந்து பயாலஜி சம்மந்தமாக நான் படிக்கணும், கொஞ்சம் லைஃப் சயின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பயாலஜி சம்மந்தமான இந்த மாதிரி கோர்சஸ் வந்து எடுத்து படித்தா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்சஸ் நான் எடுத்து படிக்கும் போதுமே ஜாப் ஷேடோவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஜாப் ஷேடோவிங் அப்படின்னா இப்போ நான் படிச்சிருக்கிறதுக்கு என்னென்ன ஜாப்லலாம் என்னால் அப்ளை பண்ண முடியும், என்னென்ன வேலைக்கெல்லாம் என்னால் போக முடியும். இந்த ஜாப் ஷேடோவிங் அப்படின்றது நான் வந்து இந்த டிகிரி படிச்சிருக்கேன்ப்பா, இந்த டிகிரிக்கு நான் என்னென்ன கோர்சஸ் வந்து எனக்கு எலிஜிபிள், நான் போக முடியும் அப்படின்றது ஜாப் ஷேடோவிங். இந்த ஜாப் ஷேடோவிங் வந்து நான் ஒரு பல விதமான கட்டங்களாக உங்களுக்கு வந்து நான் பிரித்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் செக்டாரில் இன்சைட் தமிழ்நாடு, அவுட் சைட் தமிழ்நாடு அதில் எப்படி இருக்குது. அடுத்தது ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸில் என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்,
என்னென்ன இருக்குது. அப்புறம் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ், நீங்கள் படிச்சிருக்க சப்ஜெக்டில் இப்போ ட்ரெண்டிங் ஃபீல்டு என்ன இருக்குது அதை சொல்லலாம். அப்புறம் ரிசர்ச் ஃபார்ம்ஸ், இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியர் பண்ணால் என்னென்ன ரிசர்ச் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, எது சம்மந்தமாக அதெல்லாம் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறதா ஜாப் ஷேடோயிங். ஸோ இப்போ இந்த ஜாப் ஷேடோயிங் வந்து நான் மேஜராக வந்து ஒரு 5 கோர்சஸ்க்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, இசி, சிஎஸ் அண்ட் ஐடி. ஸோ இந்த 5 கோர்சஸ்க்கு வந்து என்னென்ன ஜாப் ஷேடோயிங் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிவில் இன்ஜினியரிங். இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன போகலாம் அப்படின்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை இன்ஜினியராக 12 சொல்லணும், TWA, அதில் வந்து வாட்டர் சப்ளை இன்ஜினியராக நீங்கள் போகலாம். அதை தாண்டி ரோட் சேஃப்டி இன்ஜினியர், அதாச்சும் இப்போ நம்ம இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ரோடு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரோட் சேஃப்டி வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணி கரெக்டாக கொண்டு வருது அப்படின்றதால ரோட் சேஃப்டி இன்ஜினியர் ஆகலாம். தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்ட்லேயும் ஜாயின் பண்ணலாம். ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ கலைஞரின் கனவு திட்டம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராகவும் ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இன்சைட் தமிழ்நாட்டில் இருக்கிற கெரியர் ஆப்ஷன். இதை தாண்டி நீங்கள் அவுட் சைட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா ரயில்வேஸில் வந்து ட்ராக் வந்து டிசைன் பண்ணுற இன்ஜினியர், ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து ட்ராக் டிசைன் இன்ஜினியராக உங்களால் போக முடியும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரலில் பப்ளிக் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, CPWD அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் UPSC எக்ஸாம் மூலயமா எழுதி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களால் போக முடியும். அப்புறம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கப்புறம் சைட் இன்ஜினியரிங், நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன். ஸோ இதுவுமே வந்து ஒரு நேஷனலைஸ்டு அத்தாரிட்டி பாடி தான். ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு SSC, UPSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மூலயமா எழுதி இந்த போர்டுக்குமே வந்து உங்களால் போக முடியும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ ப்ரைவேட்டில் லாட் ஆஃப் MNC கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ப்ரைவேட் செக்டார், ஹை பேயிங் ப்ரைவேட் செக்டார்ஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் L&T இருக்குது, ஷாப்பூர்ஜி, அப்புறம் ரியல் எஸ்டேட். ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுன்னா ரியல் எஸ்டேட் வந்து தாராளமாக உங்களால் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஜாப்பும் உங்களால் போக முடியும். ஸோ ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா DLF, பிரிகேட் குரூப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா GMR குரூப்ஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஒர்க்கு வந்து நீங்கள் GMRல ஜாயின் பண்ணலாம். அடுத்து கன்சல்டிங் ஃபார்ம்ஸ், அதாச்சும் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக கன்சல்டிங்குமே நீங்கள் கொடுக்கலாம். கன்சல்டிங் ஃபார்ம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண், அட்கின்ஸ், இந்த மாதிரி கன்சல்டிங் ஃபார்ம்ஸ்லையுமே நீங்கள் போகலாம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸ், டர்னர் அண்ட் டவுன்சென்ட். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ப்ரைவேட் செக்டாரில் சிவில் இன்ஜினியர் பண்ணுறது ஹை பேயிங் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸாக இருக்குது. இதை தாண்டி வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீலான்சிங்காக கன்சல்டிங் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் நீங்கள் ஓனாக வந்து கன்சல்டிங் ஆரம்பித்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீலான்சிங் கன்சல்டிங் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் மணி பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கி ஒரு அமௌண்ட் வாங்கி வீடு கட்டி அதை வந்து சேல் பண்ணலாம். அந்த மாதிரியுமே கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஜிட்டல் லேண்ட் சர்வே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிலத்துல இறங்கி சர்வே பண்ணுறதுக்கு நிறைய தயக்கப்படுறாங்க. ஸோ இதுக்காக வந்து டிஜிட்டல் லேண்ட் சர்வேங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் GPS லொக்கேஷன் வந்து அக்சஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா டிஜிட்டலாகவே உங்களுடைய லேண்டை வந்து நீங்கள் சர்வே பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் அண்ட் கான்ட்ராக்டிங், ஸோ இது எல்லாமே வந்து செல்ஃபாக உங்களை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் இந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா. அடுத்தது ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ், ரீசெண்டாக என்னென்ன அட்வான்சஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்ல என்ன அட்வான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ். இப்போ நம்ம இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி கோல் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுல சிவில் இன்ஜினியர்ஸ் தான் ஒரு பெரிய ரோல் இருக்குது அவங்களுக்கு. சிவில் இன்ஜினியர்ஸ் தான் ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் என்னென்ன இருக்கணும், எதெல்லாம் கொண்டு வந்தால் நம்ம ஸ்மார்ட் சிட்டிஸாக சொல்லலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸில் அர்பன் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஐடியாஸ் இருக்குது. அப்புறம் கிரீன் பில்டிங், அதாச்சும் என்விரான்மெண்ட்டை பாதிக்காத அளவுக்கு ஒரு பில்டிங் வந்து எப்படி கட்டுறது அப்படின்றதுலையுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். சாயில் இன்ஜினியர், ஃபவுண்டேஷன் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட், ஹைவே டிசைனர், ஒரு டிராஃபிக்கை வந்து குறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வந்து டிசைன் பண்ணி டிராஃபிக் வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னா மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணி டிராஃபிக்கை குறைக்க முடியும், ரோடு வந்து எப்படி டிசைன் பண்ண முடியும், இது எல்லாமே வந்து ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ். நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி சரி நான் வந்து எனக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, நான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்து ரிசர்ச் ஃபீல்டுலேயுமே ஜாயின் பண்ணலாம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா IITs, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், பில்டிங்கை வந்து எப்படி கட்டணும், இப்போ நிறைய இடத்துல வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பில்டிங் கட்டணும் அப்படி அதுக்குன்னே தனி இன்ஸ்டியூட் இருக்குது, CPRI, அதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.
டாடா கன்சல்டன்சி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங்ல வந்து லேண்ட் சர்வே தான் நிறைய பண்ணுவாங்க ரிமோட் சென்சிங்ல. அதுலேயுமே வந்து யூ கேன் ஜாயின். ஸோ இது எல்லாமே வந்து ரிசர்ச் ஃபார்ம்ஸ். நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியருக்கு இருக்கிற ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ். இப்போ அதை தாண்டி அடுத்ததாக வந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ மோஸ்ட்லி வந்து மெஷின்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன் வந்து வெஹிக்கிள்ஸில் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம், டிஎன்எஸ்டிசி. அதை தாண்டி தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்ட்லேயுமே வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, அதே மாதிரி டிட்கோ அப்படி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதுலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிடபிள்யூஏடிலையுமே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இன்சைட் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாப் ப்ராஸ்பெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாச்சும் பெரிய பெரிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து அதை எப்படி டிசைன் பண்ணணும், அதுக்கான மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்தியன் ரயில்வேஸ், டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இஸ்ரோவில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆத்தரைஸ்டு பாடிஸ். ஸோ இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதுலேயுமே வந்து யூ கேன் ஒர்க். அதை தாண்டி ப்ரைவேட்டாக என்ன இருக்குது, டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய், போயிங், ஏர்பஸ், இது எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் இருக்கிற ஹை பேயிங் டிமாண்டட் ப்ரொஃபஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் கன்சல்டிங் ஃபார்ம்ஸ், மெக்கன்சி, பிசிஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் ஃபார்ம்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கும்போது அதில் வந்து உங்களால் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை தாண்டி ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இப்போ வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், 3D பிரிண்டிங்லாம் இப்போ வந்து அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வரும். நார்மலாக தாண்டி 3D பிரிண்டிங் நிறைய இடத்துல அது வந்து நம்ம 3Dயாக தெரிகிற அளவுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாமே இருக்குது. ரொபோட்டிக்ஸ் சொல்ல தேவையில்லை, எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து ரொபோட்டிக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் இருந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் வரைக்குமே எல்லாத்துலேயுமே வந்து ரொபோட்டிக்ஸ் வந்து இப்போ ப்ளே பண்ணிக்கிறாங்க. இதை தாண்டி டிஃபென்ஸ்லேயுமே வந்து ரொபோட்டிக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம டிஃபென்ஸில் வந்து எப்படி வந்து மார்ச் பண்ணுறாங்க, ஒரு ரொபோட்டிக்ஸ் டாக் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஷோ எல்லாமே இப்போ ரீசெண்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கிரவுண்டாக யார் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க. ஸோ அந்த ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனுக்கு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரினியூவபிள் எனர்ஜியை வந்து எந்தெந்த மாதிரி இன்னோவேட்டிவ் வேஸில் கொண்டு போகலாம், இது எல்லாமே ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்தது செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓனாக இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓனாக உங்களால் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு ரன் பண்ண முடியும். அது வந்து 2 வீலர் மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, 4 வீலர் மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, அந்த வாகனத்துக்கு ஒரு மெக்கானிக்கு இது நிறைய பேமெண்ட் கொடுக்குது. அதை தாண்டி மெக்கானிக்கல் டிசைன் கன்சல்டன்சி, அதாச்சும் ஒரு மெஷினை வந்து எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி கன்சல்டன்சி நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஆட்டோமொபைல் ரீபேர் சிஸ்டத்தை கொண்டு வரலாம். 3D பிரிண்டிங் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் சர்வீஸ்னு எந்தெந்த இடத்துலலாம் என்னால் அப்ளை பண்ண முடியும், ப்ரோட்டோடைப்பிங் சர்வீசஸ் நீங்கள் பண்ணலாம். இன்ஜினியரிங் ப்ராடக்ட் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் யூ கேன் ஒர்க். ஸோ இது எல்லாமே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நம்மளால் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் என்ன ரிசர்ச் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் லெபார்ட்டரி, ஏரோநாட்டிக்கல் சம்மந்தமாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கிறதா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் லெபார்ட்டரி. இஸ்ரோ ஆல்ரெடி இஸ்ரோ வந்து ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா. அதில் உங்களை ஒர்க் பண்ணலாம். டிசிஎஸ், ஐஐடி, என்ஐடி, IIIT, டிஆர்டிஓ, இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களால் ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே வந்து நீங்கள் ரிசர்ச் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாவல், அதாவது ஒரு புது விதமான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். புதுவான ரிசர்ச் வந்து உங்களால் கொண்டு போக முடியும். ஸோ இது ஆல் அபவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதை தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐடி சர்வீசஸ், தமிழ்நாட்டிலே வந்து இப்போ நமக்கு ஐடி செல் இருக்கும். இப்போ எங்கேயாச்சும் யாராக போயிட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே எப்படி ட்ராக் பண்ணுறது, இந்த ஐடி சர்வீசஸ் இருக்கும். அதே போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயுமே சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதை தாண்டி எலக்ட்ரிக் போர்டு, முன்னாடி சொன்ன மாதிரி டிஎன்இபியில் ஒர்க் பண்ண முடியும். டிஎன்எஸ்டிஸ்லேயுமே வந்து இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கார்பரேஷனில் வந்து மொபைல் ஆப்ஸில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, டிக்கெட் புக்கிங்லேருந்து எல்லாமே பண்ணுறதுனால டிஎன்எஸ்டிஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஆஸ் எ சாஃப்ட்வேர் டெவலப்பர். அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் ஏஜென்சி, இப்போ நம்ம சர்டிஃபிகேட்ஸோ இல்லை இந்த கவர்னன்ஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டாக அப்டேட் பண்ண முடியும், சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ண முடியும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து TNEGA அப்படிங்கிற இன்ஸ்டியூட், அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா யூ கேன் ஒர்க். இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்,
அதில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ் தான் நிறைய காலேஜஸ் கூட கொலாபரேஷன் வச்சு லாட் ஆஃப் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒர்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் இஸ்ரோ, பாரத் எலக்ட்ரிக்ஸ் லிமிடெட், நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியில் வந்து இப்போ ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து சைபரில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்குது. சைபர் மூலயமா அதாச்சும் ஆன்லைனில் ஒரு ஒரு எல்லையை கடக்கிறாங்களோ இல்லை ஒரு மானிட்டரிங் பண்ணுறது, நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மட்டுமே வந்து செக்யூரிட்டியுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்தியன் ரயில்வேஸ்லேயும் ஆஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஐஆர்சிடி சென்டர் மொபைல் ஆப் வந்து ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி ரயில்வேஸில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து நீங்கள் சிஎஸ்ஐ ஐடி ஒர்க் பண்ணி படித்து முடிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் செக்டார் போனீங்கன்னா ஐடி தான் இப்போது ரொம்ப வந்து நிறைய தேவைப்படுற ஒரு ஜாபாக இருக்குது. கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இது எல்லாத்துக்குமே ப்ரைவேட் செக்டரில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ நீங்கள் ஒரு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலுமே ரேசர்பே, பேடிஎம், சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸு, அப்புறம் இ-காமர்ஸ், ஃப்ளிப்கார்ட். இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது எல்லாமே வந்து ஐடி சம்மந்தமான ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ இது ஐடி, சிஎஸ் அண்ட் ஐடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இதுலேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஐடி ரிலேட்டடாக இருக்கிற ப்ரைவேட் செக்டார் ஃபீல்ட்ஸ். ஸோ ப்ரைவேட் செக்டாரில் ஐடி வந்து என்றைக்குமே, ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமே வந்து நம்ம ஐடியை வந்து நிறைய டிமாண்டிங் ஃபீல்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிற டிமாண்ட்ஸ், ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ். ட்ரெண்டிங் இப்போ இதுலேயே வந்து ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் வந்துருச்சு. கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜிலாம் இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி நம்ம படிக்கலாம். டேட்டா சயின்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய எங்கே போனாலுமே டேட்டா சயின்ஸ் வந்து எந்த ஃபீல்டுலையுமே உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அது மூலயமா எப்படி வந்து அவுட்புட்டை நம்மளால் டெரைவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயமே இது எல்லாமே ட்ரெண்டிங் ஃபீல்டு சிஎஸ் அண்ட் ஐடி. அதுக்கப்புறம் இந்த ஐடியில் உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஐடி சம்மந்தமான நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம், கண்டென்ட் வந்து கொடுக்கலாம். ஐடி ஸ்டார்ட் அப் உங்களால் கொண்டு வர முடியும். சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸுமே உங்களால் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸுமே வந்து உங்களால் ஐடி முடிச்சுட்டு உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிசர்ச் ஃபார்ம்ஸ். ஸோ ரிசர்ச் ஃபார்ம்ஸ் இதில் சேம் ஐடி சம்மந்தமாக இருக்கிற ஐஐடிஸ், IIITs, TCS, மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச் இன் இந்தியா, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங்கில் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் எப்படி பண்ணுறது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இது எல்லாமே. அப்புறம் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். ஸோ ரிமோட் சென்சிங் வந்து ஐடியுமே வரும், சிவில் இன்ஜினியரிங்லேயுமே வரும். ஸோ இந்த ரிமோட் சென்சிங்குமே வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. NRSC அப்படின்ற ரிசர்ச் கவுன்சிலிங் வந்து நீங்கள் என்கேஜ் ஆகி ரிசர்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், EEE அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் EEE படிச்சீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டான்ஜெட்கோ அப்படிங்கிற இருக்கும். தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், அதில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் போர்டில், அப்புறம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேயுமே வந்து ஒரு லேண்ட்லேயோ வாட்டர் பொல்யூஷன்லேயோ எப்படி வந்து பொல்யூஷன் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத ஆஸ் எ என்வரான்மெண்டல் இன்ஜினியராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். தமிழ்நாடு மேரிடைம் போர்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவுமே ஃபார் ஹார்பர் சிஸ்டம்ஸ் அதுக்கு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், TIIC, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அதுலேயுமே உங்களால் இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்களால் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்ஸ். அதுக்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, CEA, அதில் ஒர்க் பண்ண முடியும். NEMM, நேஷனல் மிஷன் ஆன் எலக்ட்ரிக் மொபிலிட்டி, இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எப்படி படிச்சீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுமே எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ECIL, இது எல்லாத்தையுமே வந்து உங்களால் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸையும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி எக்ஸாம்ஸுமே எழுதி உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ளே போய் ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது சரி, இதை தாண்டி ப்ரைவேட்டில் தனியாரில் எனக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா ரீநியூ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அப்புறம் அதானியோட கிரீன் எனர்ஜி, இப்போ அதானி வந்து சோலார் பவர் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய எனர்ஜி கம்பெனிஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இப்போ நிறைய நீங்கள் எங்கே எடுத்தாலும் 2 வீலர்ஸ், கார் முதல் கொண்டு பஸ்ஸு எல்லாமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதால அதில் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னா இந்த EEE படித்தவங்க தான். ஸோ அதில் ரிவியன்,
ஓலா எலக்ட்ரிக், இது எல்லாத்துலையுமே நீங்கள் கொண்டு வரலாம். 5G அண்டு டெலிகம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எரிக்சன், ஹவாய் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணலாம். ஸ்மார்ட் ஹோம், ஒரு ஹோம் வந்து ஸ்மார்ட்டாக, இப்போ ஃபேன் கூட நம்ம போய் சுவிட்ச் ஆன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சாலே ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ட்ரிபிள் படிச்சவங்களால தான் கொண்டு வர முடியும். அடுத்தது அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரிக் அண்ட் சைமன்ஸ், இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இதில் என்ன ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் கிரிட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி சிஸ்டம். ஒரு எலக்ட்ரிக்கல் பவரை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்து பல்வேறு விதமான பிளேசஸ்க்கு நம்ம எப்படி வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கலாம். எனர்ஜி ஸ்டோரேஜ் டெக்னிக்ஸ், பேட்டரி சிஸ்டம்ஸ், பேட்டரி சிஸ்டத்தில் வந்து ஒரு பேட்டரி டெவலப் பண்ணுறது, அதோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதோடைய லைஃப் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களையுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏஐ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஸோ ஒரு எலக்ட்ரிக்கலில் ஆர்டிஃபிஷியலாக வந்து எப்படி உள்ளே கொண்டு வர முடியும், அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங்கை வந்து இது கூட கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டிமாண்டிங் இருக்குது, அதுலேயுமே உங்களால் கொண்டு வர முடியும். இதில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங், அதாச்சும் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஷன் ரெடி பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும். ஐஓடி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ரினியூவபிள் எனர்ஜியை வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணலாம், கன்சல்டன்சி கொடுக்கலாம். கஸ்டம் எலக்ட்ரானிக்ஸ் டிசைன்ஸ், ஒரு எலக்ட்ரானிக் டிசைன், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களில் யூ கேன் ஷேர். ஸோ இதில் என்னென்ன ரிசர்ச் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து என்ஐஎஸ்சி. ரிமோட் சென்சிங் இண்டஸ்ட்ரி, டாடா பவர் சோலார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ டாட்டாலையுமே வந்து சோலார் பவர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு, அதுலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சேம் இஸ்ரோ, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, இது வந்து சோலார் எனர்ஜி, இது வந்து விண்ட் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜிலையும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், விண்ட் எனர்ஜிலையுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இசி. ஸோ இசியில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற ஜாப்ஸை நான் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு சைபர் கிரைமில் இப்போது சைபர் கிரைம்ஸ் நிறைய, இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபோன் பண்ணி திருடுறாங்க, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸ்டேட் எலக்ட்ரிக் SELDC, தமிழ்நாடு ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இப்போ சென்னையிலுமே வந்து நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் எல்லா இப்போ ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக கொண்டு வராங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இந்த இசிஇ படித்தவங்களுடைய ரோல் பெருசாக இருக்கும். அப்புறம் யூபிஎஸ்சியில் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ ஐஏஎஸ் மாதிரி ஐஇஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வேரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போகலாம். அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி எக்ஸாம் எழுதி ஜூனியர் இன்ஜினியர் ரோல்ஸ் இன் ரயில்வே டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ட்ராய், டெலிகாம் ரெகுலர் அத்தாரிட்டி, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது எல்லாத்துலேயுமே உங்களால் போக முடியும். அதே போல் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி NTPCயுமே இது எல்லாமே வந்து ஹை ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதுலேயுமே உங்களால் போக முடியும். அடுத்து ப்ரைவேட் செக்டர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ், எரிக்சன், நோக்கியா, டெலிகம்யூனிகேஷன் நம்ம ஃபோன் மூலயமா வர எல்லா கம்பெனிஸுக்குமே வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், நம்ம டெய்லியும் வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி, ஃப்ரிட்ஜு, எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி என்னென்ன பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களால் போக முடியும். செமிகண்டக்டர், ஸோ செமிகண்டக்டர் இப்போ நிறையா வளர்ந்துக்கிட்டே வருது. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இன்டெல் அண்ட் AMD அதில் போக முடியும். போயிங், ஏர்பஸ், இங்கே இந்த ஏர்போர்ட்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த போயிங், ஏர்பஸ் அப்படின்ற டேர்ம்லாம் கேள்விப்படுறீங்க. ஏவியேஷன் ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸ், ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு உள்ளே போகும்போது உங்களோட சம்பளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாமே ஈஸி படித்தவங்க கண்டிப்பாக உள்ள போகலாம். இந்த ஈஸியில் என்ன இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஃபீல்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G, IoT, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ், எம்பெடட் சிஸ்டம், ரொபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உள்ள கொண்டு வர்றது, அப்புறம் VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன், இந்த மாதிரி VLSI டிசைன்ஸ், இது எல்லாமே வந்து ஈஸியில் புதுசாக வந்திருக்கிற இது எல்லாமே நீங்கள் படிக்கும்போது இன்னுமே அப்டேட்டட் லெவலான கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து உங்களை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்கும். அதுக்கடுத்து வேணால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நீங்களாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே உங்களாலேயுமே தனியாக வந்து ஒரு ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். எம்பெடட் சிஸ்டம், IoT ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், ஃப்ரீலான்சராக டெலிகாம் சர்வீசஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ரீப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ், ஒரு ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன், ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ஹோமை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுமே இதில் பண்ண முடியும்.
அப்புறம் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் இந்தியா லெவலில் இருக்கிற அதிகப்படியான பெரிய இன்ஸ்டியூட் ஐஐடி, சேம் ஐஐடியில் ஒர்க் பண்ணலாம், என்ஆர்எஸ்சி, டிசிஎஸ், சிடிஎஸ்சி, என்ஐஇ, எல்ஐடி. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையுமே வந்து உங்களால் இந்த மாதிரி ரிசர்ச் ஃபார்ம்ஸ்லையுமே வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டு இருந்த 5 ஃபீல்டில் இருக்கிற ஜாப் ஷேடோவிங். நான் சொன்னது எல்லாமே கவர்மெண்ட் செக்டார், பிரைவேட் செக்டார், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ட்ரெண்டிங் ஃபீல்ட், ரிசர்ச் ஃபார்ம்ஸ். இது எல்லாமே இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இதுக்கெல்லாம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சில டேட்டாஸ், இப்போ ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் சொல்கிறேன். இப்போ மெஷின் லேர்னிங் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மெஷின் லேர்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி பர் ஆனம் 7 lakhs பர் ஆனம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 lakhsல இருந்து இப்போ 5 lakhs, 4.1 lakhs, அதிகபட்சமாக 7 lakhs மேலே இருக்கிறவங்க கிரீனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 7.8லேருந்து 8.7 lakhs வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. மெஷின் லேர்னிங் தான். மெஷின் லேர்னிங் கான்செப்ட் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கு தான் நிறைய தேவைப்படுறாங்க. பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் 9.4லேருந்து இருப்பாங்க. ஹைதராபாத் வந்து 9.4 lakhsலேருந்து பே ஸ்கேல் இருக்கு. ஸோ இந்த பே ஸ்கேல் எல்லாமே இவங்க மினிமமாக வந்து 4.1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதிகபட்சமாக 9 வரைக்கும் போகுது, 9.4 வரைக்குமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அதிகப்படியான பே ஸ்கேல் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. பட் அது எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து நீங்கள் ஃபாரின் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இது மாதிரி இருக்குது. பட் இந்தியாவிலுமே அதிகப்படியான பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான சம் டேட்டாஸ் அபவுட் அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி எந்த மாதிரி பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த வீட்டில் மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் இப்போல்லாம் டெய்லியுமே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு, ஏசிலாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவிலாம் எல்லா வீட்லேயுமே அதிகப்படியாக இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றின ஒரு டேட்டா, அதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ட்ரிபிள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, டிவி, ஆடியோ சிஸ்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே எந்தெந்த இயர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சேல்ஸ் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டேட்டா பாயிண்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் டுடே அப்படிங்கிற அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம இதை எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் 19ல் 2,51,000 இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்க்கு மாறுது. அதே 6 இயர்ஸில் லோக்கலைஸ்டாகவும் ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் ஸ்டேட்டு இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 lakhsல இருந்து 3.6 lakh மாறுது. அப்புறம் 4 lakhsக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம், அது இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக மேன் பவர் தேவை, ரீசர்வீசஸ்க்கு மேன் பவர் தேவை, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம இன்ஜினியர்ஸ் தேவை. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ். சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து நீங்கள் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் 23ல் இவ்வளோ இருக்கும், 30ல் இவ்வளோ மாறுது. ஸோ அவங்களுடைய காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 5.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம ஏசியா ஸ்பெசிபிக் ரீஜனில் மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா $7.4 tons வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ சிவில் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் வந்து குறையவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பை சிவில் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்கும்போது உங்களுக்கு 30,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவில் இன்ஜினியராக 35,000, டிசைன் இன்ஜினியராக 45, 50 வரைக்குமே இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியருக்குமே அந்த ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் சிஎஸ்என்ஐடி, அதாச்சும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ். இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இந்தியன் ஸ்டார்ட் அப்ல இவ்வளோ எக்கனாமி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. $158 billion வந்து raised by startup since 2014 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. $400 billion combined valuation of Indian unicorns. ஸோ ஒரு உமன் டைரக்டர் இதில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான கம்பெனிஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதிகப்படியாக டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. அடுத்தது
டெலிகம்யூனிகேஷன்ஸ், அதாச்சும் ஈஸி. இந்த டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்ஸுமே வந்து நீங்கள் 2023ல் இங்கே இருக்குது. 2030ல் பார்த்தீங்கன்னா 192.69 பில்லியன் வேல்யூ இப்போ இருக்குது. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இது இங்கே இருக்கிறது இவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டு க்ரோ இன் 2030 பார்த்தீங்கன்னா 356.79 192ல் இருந்து 356.79 பில்லியன் வரைக்குமே வந்து இதோடைய growth வந்து இருக்கும். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9.2%. இப்போ இருக்கிறத விட இந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகப்படியான வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஜாப் ஷேடிங்னு சொல்லிட்டேன், அதுக்கடுத்து ஜாப் இண்டஸ்ட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இது ரொம்ப முக்கியமானது, காலேஜஸ். தமிழ்நாட்டில் காலேஜஸ் எங்கெங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ நான் சும்மா சிம்பிளாக இருக்கிற காலேஜஸ்லாம் சொல்ல மாட்டேன், நல்ல ஹை ரெப்யூட்டட் காலேஜஸ் தான் சொல்லுவேன். அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸில் வந்து உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஜேஇ மெயின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ஐடி காஞ்சிபுரம், ஐஐடி ட்ரிபிள் ஐடி ஃபஸ்ட்டு என்ஐடி திருச்சியில் மட்டும்தான் இருக்குது. ட்ரிபிள் ஐடி வந்து திருச்சியில் ஒன்று இருக்குது, காஞ்சிபுரத்தில் ஒன்று இருக்குது. அந்த ரெண்டு இதுலையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதே போல் ஜேஇ மெயின்ஸில் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் சேலத்தில் ஒன்று இருக்குது, நல்ல இன்ஸ்டியூஷன் தான், அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ஐஎஃப்டிஎம் தஞ்சாவூர்லேயுமே வந்து ஒரு பிடெக் எஃப்பி ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, அதுலேயுமே உங்களால் வந்து ஜேஇ மெயின்ஸ் மூலிமா வந்து ஜாயின் பண்ண முடியும். இதை தாண்டி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, விஐடி ட்ரிபிள்இ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் போகலாம். எஸ்ஆர்எம் ஜேட்ரிபிள்இ எழுதி நீங்கள் போகலாம். அமிர்தாவுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் ஏட்ரிபிள்இ இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் போகலாம். இதெல்லாமே வந்து தமிழ் காலேஜஸ் ஆக்சுவலி தமிழ்நாடு பேஸ்ட் ஆன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இதை தாண்டி 12th பேஸ் பண்ணி எங்கே போகலாம், 12th மார்க் பேஸ் பண்ணி என்னென்ன தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ்லாம் போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நியர்லி 438 காலேஜஸ் இருக்குது. அதில் 95 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் செல்ஃப் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா 404, கான்ஸ்டியூஷன் 16, கவர்மெண்ட் 11 இருக்குது. யூனிவர்சிட்டி வந்து ஒரு 4 யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் வந்து ஒரு 3 காலேஜஸ் இருக்குது. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ரீஜியன் வைஸாக பிரிச்சுட்டாங்க. எப்படின்னா நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத் ஜோன். ஸோ இது எல்லாமே வந்து பெஸ்ட் காலேஜஸ். ஒரு இந்த காலேஜஸில் இந்த சிட்டிஸில் இருக்கிற காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது எல்லாமே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ரீஜன் வைஸ் இது எல்லாமே இருக்குது. இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்றது 12th மார்க் பேஸ் பண்ணி தான் இந்த காலேஜஸ்க்கு நீங்கள் போக முடியும். மெரிட் பேஸ்க்கு உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வந்து நீங்கள் உங்களால் போக முடியும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்றது 12th மார்க் பேஸ். அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன நல்லா பார்க்கணும். ஹவு டு சூஸ் எ குட் இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு காலேஜில் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன். டிசைட் த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஓகே எந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அவைலபிள் கிடைக்க முடியுது, எப்படிலாம் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ஆர்ஐஎஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரேங்கிங். ஸோ அது வந்து இந்த என்ஐஆர்எஃப் வந்து எவ்ரி இயர் ஜூன் மந்த் வந்து ரேங்கிங் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ஐஆர்எஃப் வந்து ரேங்கிங் கொடுத்துருக்காங்களா, அந்த காலேஜ் வந்து ரேங்கிங்கில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். 2வது விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் வந்து நாக் அக்ரிடேட்டடாக இருக்கா, என்பிஏ அக்ரிடேட்டடாக இருக்கா அப்படின்றத பாருங்க. இப்போ ஒரே காலேஜஸில் நிறைய கோர்சஸ் இருக்கலாம், அதில் சில கோர்சஸ் மட்டும்தான் நாக் அக்ரிடேட்டடாகவும் என்பிஏ அக்ரிடேட்டடாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா அதில் வந்து இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே வெல் வெர்ஸ்டாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் இந்த கோர்ஸுக்கு வந்து பிஹெச்டி முடிச்சவங்களா இருப்பாங்க, ரிசர்ச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்படி இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நாக் அக்ரிடேட் தருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் வந்து நாக் அக்ரிடேட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபெசிலிட்டிஸ், காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் செக் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் கரெக்டாக பண்ண முடியுதா, இப்போ நமக்கு ஏதாவது கிராசரியோ இல்லை அதாச்சும் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸோ வேறு எதனா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு நம்மளால்
கனெக்ட் பண்ண முடியுதா, ஈஸியாக நம்மளால் போய் வெளியே போயிட்டு வந்துக்க முடியுதா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹைலி குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸ். இப்போ ஒரு காலேஜஸில் வெளியிலேருந்து யாராச்சும் கூப்பிட்டு வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களா, எத்தனை கெஸ்ட் லெக்சர்ஸ் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செமினார் வெபினார்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ணி எல்லா காலேஜஸ்லையுமே வந்து சீஃப் கெஸ்ட் மூலமா செமினார்ஸ் வெபினார்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், இன்டர்ன்ஷிப். ஒரு பர்டிகுலர் காலேஜ் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேஷன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட என்னென்ன கொலாபரேஷன்ஸ்லாம் இருக்குது, அது போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப்போட கம்பெனிஸ்லாம் பார்க்கணும். இன்டர்ன்ஷிப் கம்பெனிஸ் வந்து குட் குவாலிட்டியாக இருக்கா, எந்த அளவுக்கு ரெப்புடேஷன் இருக்குது, இதெல்லாமே செக் பண்ணணும். இதை தாண்டி பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாச்சும் நீங்கள் பிளேஸ்மெண்ட் செக் பண்ணும்போது ஒரு பிளேஸ்மெண்ட் பார்க்கணும், அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி பார்க்கணும், ஒரு பிளேஸ்மெண்ட்டை வந்து லாஸ்ட் இயருக்கு மட்டும் பார்க்காம லாஸ்ட் 3 இயர்ஸில், ஏன்னா இப்போ ஒரு காலேஜில் ஒரு இயர் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், அடுத்த இயர் நல்லா இருக்கும். ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ 70, 80, 90 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா, எந்த அளவுக்கு கிராஜுவலாக போயிருக்கா, அதே போல் எந்த பே ஸ்கேலில் அவங்க பிளேஸ் ஆகியிருக்காங்க, 7 LPA, 8 LPA, 10 LPA அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஸோ இப்போ இன்னோவேஷன் சம்மந்தமாக அவங்க என்னென்ன ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, அந்த காலேஜில் என்னென்ன இன்னோவேஷன், என்டர்பிரினர்ஷிப் சம்மந்தமாக லெக்சர்ஸ் கொடுக்குறாங்களா, என்டர்பிரினர்ஷிப்க்கு என்கரேஜ் பண்ணுறாங்களா, அதெல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக உங்களால் காலேஜ் பார்க்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு பக்கமாக இருக்குது அப்படின்னா இல்லை எங்கேயா இருக்குது அப்படின்னா காலேஜை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி அலுமினிஸ் கிட்ட பேசணும். டாக் டு அலுமினி. ஒரே ஒரு அலுமினி 2 அலுமினி பேசக்கூடாது. குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 அலுமினி கிட்ட பேசணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வியூஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த அலுமினி கிட்ட பேசியுமே அந்த காலேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 10 பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு காலேஜஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்ஜினியராக இருக்கேன், எனக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நான் என் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் இன்ஜினியராக இல்லாமல் கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்கில் வச்சுருக்கீங்க, அடிஷ்னல் ஸ்கில் இருக்குது அப்படிங்கும் போது உங்களை வந்து ஈஸியாக வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஐஐடி, ஐஏஎஸ்சி ப்ரொஃபஸர்ஸில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து NPTEL. இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் பண்ணலாம். மூக் கோர்சஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து NIELT.government.in இதில் வந்து நீங்கள் கோர்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் க்ளவுட் பேஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு AWS, Amazon.com. அதில் உங்களால் ஃபார் லிங்க்டின் ஸ்கில் லேர்னிங்க்கு linkedin.com learning/learning இருக்குது. அதில் உங்களால் பண்ண முடியும். ஸ்கில் ஷேர்லாம் பண்ணிக்கலாம். உடேமி இருக்குது, கொஞ்சம் அதை செக் பண்ணி நீங்கள் பண்ணணும். உடேமி மட்டும், கோர்செரா, டான்ஸ்பிரிண்ட். ஸோ இது எல்லாமே வந்து வெப்சைட் ஃபார் இன்ஜினியர்ஸ். உங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் தான் இது. ஸோ அதை வந்து உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். ஃபியூச்சரில் இந்தந்த டெக்னாலஜிஸ் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து சில டெக்னாலஜிஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், இந்த டெக்னாலஜி தான் டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து AI ஃபார் சயின்டிஃபிக் டிஸ்கவரி. இப்போ சயின்டிஃபிக்காக ஒரு டிசீஸையோ ஒரு பேத்தோஜன்ஸையோ கண்டுபிடிக்கும் போது AI மூலயமா கண்டுபிடிக்க தான் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய டெக்னாலஜியாக இருக்க போகுது. ப்ரைவசி என்ஹான்சிங் டெக்னாலஜிஸ். ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து ப்ரைவசி, இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய அப்படியே தண்ணியில் போகிற மாதிரி இல்லை காற்றுல போகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் ரீகன்ஃபிகரபிள் இன்டெலிஜென்ஸ் சர்ஃபேஸ். ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒயர்லெஸ்ஸாக வந்து இன்னும் டெவலப் ஆகணும். அப்புறம் எலக்ட்ரோ கலோரிஸ் டெக்னாலஜிஸ் ஃபார் கூலிங் அண்டு ஹீட்டிங் சிஸ்டம். ஒரு இடத்துல கூலிங்காகவும் ஹீட்டிங்காகவும் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷன்ஸ், கனெக்டிவிட்டி கம்யூனிகேஷன். அதாச்சும் கனெக்ட் பண்ண முடியாத இடத்துலையும் யாருக்கு கனெக்டு, ரோடு இல்லாத இடத்துல கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மர்சிவ் டெக்னாலஜி ஃபார் டு பில்ட் த வேர்ல்டு. அர்பனில் எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணணும், அர்பனில் இன்னும் அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட்ஸை வந்து கொண்டு வரணும், அதுக்கு இம்மர்சிவ் டெக்னாலஜிஸை கொண்டு வரணும். ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டாக் ஃபீடிங். மனிதனுடைய இன்னொரு ஃப்ரெண்டுன்னே நம்ம சொல்லலாம். மனிதனுக்கு கூடிய இருக்கிறது லைஃப் ஸ்டாக்.
இந்த லைஃப் ஸ்டாக்கு ஆல்டர்னேட்டிவாக எப்படி கொண்டு வந்து அதை எப்படி மேற்கொண்டு டெவலப் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இன்சைட்ஸ், ஆர்கே, சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணணும். கார்பன் கேப்சரிங் மைக்ரோப்ஸ். ஸோ இப்போ கார்பன் எமிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த கார்பனை வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். ஸோ கார்பனை கேப்சரிங் பண்ணுற மைக்ரோப்ஸ் ஆர்கானிசம் எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ண முடியும், அதில் டார்கெட் பண்ணணும். இன்டெகிரேட்டட் சென்சிங் அண்ட் கம்யூனிகேஷன். அதாச்சும் இப்போ அக்ரிகல்ச்சரில் ஒரு டிசீஸோ பெஸ்ட்டோ எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் ஸ்மார்ட் கிரிட்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ். ஒரு வெதரை வந்து முன்னாடியே ப்ரிடிக்ஷன் பண்ணுறது, மழை வருமா வராதா, எப்போ வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சரை கொண்டு போகிறது. இப்போ ஜீனோமிக்ஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன், எடிட்டிங் த ஜீனோம் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். அதாச்சும் அதிகப்படியான ஈல்டு தரக்கூடிய பிளான்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது, டிசீஸ் வராமல் இருக்கிற பிளான்ஸை டெவலப் பண்ணுறது, வறட்சியிலையுமே தாங்கி வளரக்கூடிய பிளான்ஸை டெவலப் பண்ணுறது, தண்ணியை வந்து குறைச்சி அதை எப்படி ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிளான்ஸ் கொண்டு வருது. ஸோ இந்த ஒரு 10 தான் ஃபியூச்சரிஸ்ட் டெக்னாலஜிஸ். யார் சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து இந்த 10 விஷயங்களை வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸாக ஃபியூச்சரில் இது இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அடிஷனல் வந்து எஜுகேஷனல் டெக்னாலஜிஸில் என்னென்னலாம் ஃபியூச்சராக இருக்க போகுது அப்படிங்கிற நான் சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன். ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, லைவ் ஸ்ட்ரீமிங், சிங்க்ரனைஸ்ட் லேர்னிங் அண்ட் மைக்ரோ லேர்னிங், ரொபோட்டிக்ஸு, சோஷியல் லேர்னிங், அடாப்டிவ் லேர்னிங் கேம்ஸ் அண்ட் சைமுலேஷன் மூலயமா கேம்ஸ் கற்றுக்கிறது, அதாச்சும் கேம்ஸ் மூலயமா நம்ம வந்து சைமுலேட் பண்ணி நம்ம கற்றுக்கிறது, இந்த மாதிரி விளையாடி கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எஜுகேஷன் டெக்னாலஜிஸில் ஃபியூச்சராக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர் வந்து தன்னுடைய இன்னோவேஷனை எப்படி ரிவார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் கோட் பண்ணியிருக்கேன். அதாச்சும் ஒரு இன்ஜினியர் ஒரு பொருளை உருவாக்குறாரு, அதை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்று நான் வந்து காசு எடுத்துக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறத வந்து பிரெயின் ஆக்டர் அண்ட் ஜாம்போம் அப்படின்ற யாஹூ இன்ஜினியர்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. அரௌண்ட் 2009-10 ஐடியாஸை கொண்டு வந்து அவங்க டெவலப் பண்ணி வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 என்னாச்சுன்னா இந்த வாட்ஸ்அப்பை வந்து அப்படியே இந்த ஃபேஸ்புக் கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கி இப்போ வாட்ஸ்அப் இல்லாமல் யாருமே இல்லை. வாட்ஸ்அப் நிறைய அப்டேட்ஸு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் எடுத்து தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப் தான் வந்து பெரிய டிமாண்டிங்காக இருக்குது. இது உருவாக்குனது யாருன்னா ஒரு 2 இன்ஜினியர்ஸ் தான் உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்கி இந்த ஃபேஸ்புக் வந்து வாங்கிட்டாங்க. அதை வாங்கி அவங்க யூஸ் பண்ணிட்டு அதாச்சும் அவங்க மூலியமா யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு இன்ஜினியரோடைய மைண்டை வந்து எப்படி மணியாக மாற்றுறாங்க அப்படின்றத இந்த கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபியூச்சர் இப்போ இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 2 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாக். இந்த ஸ்லாக் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, ஸ்லாக்ன்ற வெப்சைட் ஆப் என்னன்னா, இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு குரூப் கம்யூனிகேஷன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸோ ஹேக்கத்தான்ஸ் ஏதாவது ஐடியாஸ் டெவலப் பண்ணுறோம், ஆர்கனைசேஷன் ஒரு ஈவெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஒரு குரூப்பாக எத்தனை பேர் வேணால் ஆட் பண்ணி நம்ம அதில் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், எல்லா விஷயங்களுமே அதை கொண்டு வரது தான் ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ், அதாச்சும் ஒரு வெப் லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும், ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், CSS ஃபார் பிகினர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம இந்த W3 ஸ்கூல்ஸ் மூலமா கற்றுக்கலாம். இது வந்து வெப்சைட் லேர்னிங்லையுமே நம்ம இதை வந்து கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு 2 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் நான் சொன்னது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள். ஸோ இன்ஜினியரிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எந்த இன்ஜினியரிங் படித்தா என்னென்ன மாதிரி ஜாப் ஷேடோயிங் பண்ணலாம், என்னென்ன காலேஜஸ் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, எப்படி போகணும், அதில் டேட்டாஸ்லாம் எப்படி இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து இன்ஜினியர் ஹவு டு பிகம் ஏ சூப்பர் இன்ஜினியர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நான் ஷேர் பண்ணேன். இது வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு. இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டை தாண்டி உங்களுக்கு மெடிசன் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும், அலைடு மெடிசன், ஆர்ட்ஸு, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி சம்மந்தங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.